அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம காலம் மாற மாற பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை முறைகளும் மாறிக்கிட்டே வருதுன்னு சொல்லலாம். ஆரம்ப காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, மனிதர்கள் எல்லாமே எல்லா வேலைகளையுமே வீட்டு வேலைகள்லேருந்து தொழிற்சாலைகள்லேருந்து என்ன செய்வாங்கன்னா, தன்னுடைய கைகளை பயன்படுத்தி தான் என்ன செய்வாங்கன்னா வேலைகள் செய்வாங்க. ஆனால் இப்பொழுது நவீன தொழில்நுட்பங்கள் அறிவியல் முன்னேற்றத்தால் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, காலங்கள் மாறிக்கொண்டே வந்துட்டுருக்கு. இந்த கால மாற்றங்களால் என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு எல்லா தொழில்களிலும் மனிதர்கள் தன் கைகளை கொண்டு செய்த அனைத்து தொழில்களிலுமே என்ன செய்கிறாங்கன்னா, இன்றைக்கு எந்திரங்களை பயன்படுத்தி மனிதர்கள் வேலை செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். விவசாயத்தில், தொழில்கூடங்களில், வீட்டு உபயோகப் பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ என்ன செய்யுதுன்னா எந்திரங்கள் தான் பயன்பட்டுட்டு வருது. இந்த அளவுக்கு நம்ம அறிவியல் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லலாம். நம்ம இப்போ என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக நமக்கு எல்லாருக்குமே நண்பர்கள் இருப்பாங்க. நண்பர்களோடு நம்ம என்ன செய்வோம், பேசுவோம், விளையாடுவோம். இது மாதிரி பேசிட்டு விளையாடிட்டு பொழுதையெல்லாம் கழிக்கிறது அப்படிங்கிறது இயல்பானது தான். ஆனால் இந்த பாடத்தில் கணியன் அப்படிங்கிற ஒருத்தனுக்கு என்ன செய்யுதுன்னா, எந்திர மனிதனே நண்பனாக இருந்து பேசுது, பாடுது. அது மட்டும் இல்லாமல் என்ன செய்யுது, வீட்டு வேலைகள், அலுவலக வேலைகள் எல்லா வேலைகளுமே செய்து கொடுக்குது. இந்த பாடத்தில் எந்திர மனிதனை பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்குறோம். பாருங்கள், உரைநடை உலகத்தில் இயல் 3ல் என்ன பாடம் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கணியனின் நண்பன் அப்படிங்கிற பாடத்தை தான் பார்க்குறோம். பாருங்கள், எல்லாம் எந்திரமயமாகி வருகிற காலம் இது. மனிதர்கள் தாங்கள் செய்யும் செயல்களை எந்திரங்களை கொண்டு செய்யும் வகையில் பலவற்றை உருவாக்கி வருகிறார்கள். இப்போ இந்த காலகட்டத்தில் எல்லா வேலையுமே எதாக இருந்தாலும் சரி, எந்திரமயமாகி வரக்கூடிய காலம்தான் இது. மனிதர்கள் தான் செய்யக்கூடிய அனைத்து செயல்களையுமே எந்திரங்களை பயன்படுத்தி தான் செய்து வருகிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். மனிதர்கள் செய்ய முடியாத பணிகளையும் எந்திரங்கள் செய்கின்றன. இதெல்லாம் என்ன செய்ய முடியாதுன்னா, மனிதர்களே செய்ய முடியாத வேலைகள். சில இடங்களுக்கு என்ன செய்ய முடியாது, மனிதர்களே செல்ல முடியாத இடங்களுக்கு கூட என்ன செய்யுதுன்னா எந்திரங்கள் போய் வேலைகளை செய்யுது அப்படின்னு சொல்லலாம். வீடு, அலுவலகம், தொழிற்சாலை, மருத்துவமனை என்று பல இடங்களிலும் எந்திரங்கள் பணியாற்றுகின்றன. எல்லா இடத்துலையுமே நம்ம வீட்டிலிருந்து, அலுவலகத்திலிருந்து, தொழிற்சாலைகளிலிருந்து, மருத்துவமனைகளிலிருந்து இன்னும் பல்வேறு இடங்களில் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா எந்திரங்கள் தான் பணியாற்றிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. கணக்கு போடும் எந்திரம், கற்றுத்தரும் எந்திரம், வேலை செய்யும் எந்திரம், விளையாடும் எந்திரம் என்று எங்கெங்கும் எந்திரங்கள். கணக்கு போகிறதுலேருந்து விளையாடுற வரைக்கும் எங்கே பார்த்தாலுமே என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எந்திரங்கள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்திர உலகில் நுழைவோம், எல்லாவற்றையும் கற்போம். பாருங்கள், கணியன் பள்ளி முடிந்து வீடு திரும்பினான். கணியன் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன செய்கிறான்னா, பள்ளிக்கூடம் போகிறான். பள்ளிக்கூடத்திலிருந்து என்ன செய்கிறான்னா வீடு திரும்பி வரான். அழைப்பு மணியை அழுத்தினான். யார் அங்கே? வீட்டிற்குள் புதிய குரல். அதை கேட்டு திகைத்தான். கணியன் பள்ளிக்கூடம் முடிந்ததும் வீட்டுக்கு திரும்பி வரான். வந்தது என்ன செய்கிறான், அழைப்பு மணியை வெளியே நின்று அழுத்துறான். உடனே வீட்டுக்குள்ளேருந்து குரல் கேட்குது. யார் அங்கே அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளேருந்து புதுசாக அம்மா குரல் தெரியும், அப்பா குரல் தெரியும், ஆனால் புதியதாக யாரோ ஒரு குரல் கேட்குது அப்படின்னு என்ன செய்கிறான், கணியன் வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு திகைப்பாக நிற்கிறான். யாருடைய குரல் இது அப்படின்ட்டு கேட்குறான். அம்மாவின் குரல் போல இல்லையே, சிந்தித்தான். அம்மாவோட குரல் தான் நமக்கு தெரியுமே, அவங்க குரல் மாதிரியும் இல்லையே, இது யாரோட குரலாக இருக்கும், புதுசாக இருக்குதே அப்படின்ட்டு கணியன் என்ன செய்கிறான், யோசிக்கிறான். அப்போ அது கதவு திறந்தது. அவன் யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, கதவு திறந்துருது. உள்ளே நின்றிருந்த உருவத்தை பார்த்ததும் அவனுக்குள் வியப்பு. உடனே என்ன செய்கிறான், கதவு திறந்த உடனே வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய உருவத்தை பார்த்ததையுமே கணியனுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. என்னடா அது புதுசாக இருக்குது என்னன்ட்டு ஆச்சரியப்பட்டு நிற்கிறான். கணியன், வணக்கம், உள்ளே வா என்றது அவ்வுருவம். உடனே என்ன செய்யுது, கணியனை பார்த்ததையும், கணியா வணக்கம், உள்ளே வா அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த உருவம் சொல்லுது. கணியன் சற்று பயத்துடன் தயங்கி நின்றான். திடீர்னு பார்த்ததையும் அவனுக்கு பயமாக போச்சு. என்னடா அது, நம்ம பார்த்த மாதிரி இல்லையே, ஏதோ ஒரு புதிய உருவமாக இருக்கே அப்படின்ட்டு பயத்தோடு நிற்கிறான் கணியன். அப்போது அங்கு வந்த அவனுடைய அம்மா, கணியா, ஏன் அங்கேயே நிற்கிறாய், பயப்படாதே, உள்ளே வா என்றார். உடனே என்ன செய்கிறாங்க, உள்ளேருந்து அம்மா வராங்க. கணியா, ஏன் அப்படியே நின்றுருக்க, பயப்படாத, உள்ளே வாப்பா அப்படின்ட்டு அவங்க அம்மா, கணியனுடைய அம்மா சொல்கிறாங்க. உள்ளே வந்த கணியன், அம்மா யார் இது என்று என கேட்டான். உள்ளே போனதையும் கணியன் கேட்குறான், அம்மா யார் இது, புதுசாக இருக்குதே அப்படின்ட்டு கேட்குறான். இதுதான் எந்திர மனிதன். தொழில்நுட்ப கருத்தரங்கிற்கு அப்பா போயிருந்தார் இல்லையா, அங்கிருந்து வாங்கி வந்துள்ளார். இனி இதுவும் நம் வீட்டின் உறுப்பினர்தான் என்றார் அம்மா.
என்ன செஞ்சாங்க, அப்போ என்ன செஞ்சாங்க, தொழில்நுட்ப கருத்தரங்கிற்கு போனாங்க. அங்கே போய் இந்த எந்திர மனிதன் என்ன செஞ்சுருக்காங்க, வாங்கிட்டு வந்திருக்காங்க. இனிமேல் இந்த எந்திர மனிதனும் வந்து நம்மளுடைய வீட்டு உறுப்பினரில் அதுவும் ஒன்று தான் அப்படின்ட்டு கணியனுடைய அம்மா வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. இது என்னோடு பேசியதே என கேட்டான் கணியன். உடனே கணியன் என்ன செய்கிறான், வியப்போடு கேட்குறான், அம்மா இது வந்து என்னோட பேசுதே, எந்திர மனிதன் சொல்கிறீங்க, ஆனால் என்ன செய்யுது, என்னோட பேசுதே அப்படின்ட்டு கேட்குறான். ஆம், இது பேசும், பாடும், வீட்டு வேலைகள் செய்யும், படிப்பதில் உனக்கு உதவி செய்யும், என்னுடைய அலுவலக வேலைகளை முடிக்க உதவும், அப்பாவுடைய கணக்கு வழக்குகளையும் முடித்து தரும் என்றார் அம்மா. உடனே அம்மா சொல்கிறாங்க, ஆமாம், இதுக்கு பேச தெரியும், பாட தெரியும், வீட்டு வேலைகளையும் செய்யும், நீ படிக்கிறதுக்கு கூட என்ன செய்யும், உனக்கு உதவி செய்யும், அது மட்டும் இல்லாமல் என்ன செய்யும், என்னோட இருக்கக்கூடிய அலுவலக வேலைகளையும் முடித்து தரும், அப்பா கணக்கு வழக்குகள் பார்க்குறாரு இல்லையா, அதையும் வந்து இது முடித்து தரும், அனைத்து வகையான வேலைகளையும் செய்யும் கனியா அப்படின்ட்டு அம்மா சொல்கிறாங்க. நாம் இன்றைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எந்திர மனிதன் என்னென்ன வேலைகளையெல்லாம் செய்யுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். மீண்டும் அடுத்த வகுப்பில் வந்து அடுத்த பகுதியை பார்க்கலாம். நன்றி.